ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் என்கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கு தான் இன்றைக்கி நான் ஆன்சர் பண்ண போகிறேன். முதல்ல உங்கள் நேம் என்னன்னு கேட்டிருந்தீங்க. என்னோட பேர் வந்து பவித்ரா. மொத்தம் எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டிருந்தீங்க. 2.2 இயர்ஸில் ஒரு பாய் பேபியும் 7 மந்த்ஸில் ஒரு கேர்ள் பேபியும் இருக்காங்க. 2 பேர்த்துக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 1.7 மந்த்ஸ் தான் ஏஜ் டிஃப்ரென்ஸ். என்னுடைய செகண்ட் பேபிக்கு சாலிட் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்டிங்க. 185 டேஸில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பேபியோட ஒயிட்டனிங்க்கு என்ன ரீசன், என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் பெருசாக எதுவும் யூஸ் இல்லை. அவங்களுடைய நேச்சுரல் கலரே அந்த கலர் தான். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டிலே செஞ்ச நலுங்கு மாவு யூஸ் பண்ணுறோம். அதை நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்ற வீடியோவும் நான் நெக்ஸ்ட் போடுறேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேபிக்கு பிரஸ்ட் மில்க் கொடுக்குறீங்களா இல்லை ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 மந்த் வரையுமே பிரஸ்ட் மில்க் தான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே என்னுடைய ஃபஸ்ட்டு பேபி ஃபுல்ட்டமாக பாட்டில் ஃபீட் எடுத்துக்கவே இல்லை. அதனால ட்ரை பண்ணணுன்னே நான் என்னோட 5 மந்த்ல இருந்தே பாட்டில் ஃபீட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போத் ஃபார்முலா மில்க்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், பிரஸ்ட் மில்க்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் பேபியை எப்படி வெயிட் கெயின் பண்ண வைக்கிறதுன்னு கேட்குறீங்க. எவ்வளோ வெயிட்டில் இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை, ரொம்ப ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியான பேபியாக இருக்காங்கன்றது தான் முக்கியம். வெயிட் கெயினை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.